வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் தாளிப்பு வடகம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. அதை தோல் உரித்து வச்சுக்கோங்க. அதை அலசக்கூடாது, சும்மா துணியில் தொடச்சி வச்சுடுங்க. அதை மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக அடிக்கணும், ரொம்ப அடிச்சிடக்கூடாது. இதில் கல் உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணி வெயிலில் சாயந்தரம் வரையிலும் வச்சுடுங்க. கருவேப்பிலையும் கழுவாமல் துணியில் தொடச்சி வச்சுடுங்க. பூண்டை லேசாக நசுக்கி வச்சுக்கோங்க. சாயந்தரமாக எடுத்து பார்த்திங்கன்னா அது இந்த லெவலில் காஞ்சிருக்கும். ஒரு 5 மணிக்கு எடுத்துடுங்க. இப்போ நம்ம அதில் தேவையானதெல்லாம் சேர்த்துக்கலாம். முதல்ல நாம் அடித்து வச்சுருக்கிற பூண்டு, இன்னும் பாதியமாக கருவேப்பிலையை பிச்சு சேர்த்துக்கோங்க. சோம்பு, உளுத்தம் பருப்பு, கடுகு, சீரகம், வெந்தயம், விளக்கெண்ணெய் இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுங்க. கையிலையே மிக்ஸ் பண்ணி நல்லா வச்சிடலாம். இதை மூடி ராத்திரி அப்படியே விட்டுடுங்க. மறுநாள் காலையில் அதை திறந்து கையில் லேசாக நல்லெண்ணெய் தடவி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வைங்க. நல்லா வெயிலில் காய வைங்க. நல்லா 1 வாரம் காய விடுங்க. தாளிப்பு வடகம் ரெடி ஆகிடும். இதை காரக்குழம்பு, புளிக்குழம்புக்கெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் மணத்தக்காளி வத்தல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான அளவு மணத்தக்காளியை எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் நல்லா கழுவி வடிகட்டிட்டு ஒரு துணியில் நிழலில் காய விட்டுருங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு மோர் ஊற்றிக்கோங்க. அதில் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம காய வச்சிருக்கிற மணத்தக்காளியை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிருங்க. ராத்திரி ஃபுல்லாக அது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் வெறும் மணத்தக்காளியை மட்டும் அதுலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு வெயிலில் காய வைங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரையிலும் காஞ்ச உடனே திருப்பியும் எடுத்து அதில் போட்டு நைட்டுக்கு மூடி வச்சிடுங்க. அதே மோரில் திருப்பியும் அதை வெயிலில் காய வைங்க. இந்த மாதிரியே அந்த மோரில் மணத்தக்காளி மொத்தமாக அந்த மோர் தண்ணியை ஃபுல்லாக எடுத்துக்கிற வரையிலும் இதே மாதிரியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மணத்தக்காளியில் மோர் இல்லை, சுத்தமாக அந்த மோர் அந்த மணத்தக்காளியில் நல்லா ஊறிடுச்சு. நாம் இப்போ அதை வெயிலில் காய வச்சுட்டு சாயந்தரம் எடுக்கும் போது அது கொஞ்சம் நல்லா காஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் அதை நல்லா காய வச்சிங்கன்னா வெயிலில் போதும். அப்புறமா அதை நாம் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.